27 நட்சத்திரத்துக்கும் ஒரே வழிபாடு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோமுகம் சொல்லிட்டு இருக்கும். எல்லா கோவிலுமே இருக்கும். சிவன் கோவிலிருந்து முருகர் கோவில், அந்த கோவிலில் கருவறை கிட்ட இருக்கக்கூடிய கோமுகம். ஏன் கருவறை கிட்ட அப்படின்னு சொன்னால், தாயார்கிட்டையுமே கோமுகம் இருக்கும். கருவறை கிட்ட இருக்கக்கூடிய கோமுகத்தோடைய உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்றோ இல்லை உங்களோட லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் அன்றோ அந்த கோமுகத்தை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு, எப்படி சாமிக்கு அபிஷேகத்துக்கு பால் பன்னீர் அதெல்லாம் வாங்கிட்டு போறீங்க, அதே மாதிரி பன்னீரும் பாலும் வாங்கிட்டு போய் நீங்கள் உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு 33 எண்ணிக்கையில் பொட்டு வைங்க. அதாவது இந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி தீர்த்தம் வெளியேறும் இடம் தான் வந்து கோமுகம். இது கருவறைக்கு வெளியில இருக்கும். சுத்தி வரும்போது நம்மளால பார்க்க, அதுக்கு மேலே நம்மளோட பிரம்மர் இருப்பார். அந்த கோமுகத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிரம்மர் இருப்பார். நம்மளோட தலையெழுத்தை மாற்றக்கூடிய தன்மை அவர்கிட்ட தான் இருக்கு. ஏன் கோமுகத்துலேருந்து வரக்கூடிய நீர் அப்படின்னு சொன்னால், அதுலேயும் காலையில் அபிஷேகம் வரக்கூடிய நீர் அப்படின்னா, இரவு பூஜை கடவுளுக்கு பண்ணி முடிச்சுட்டு தேவர்கள் எல்லாம் வந்து இரவு நேரத்தில் கடவுளை வந்து வணங்குவாங்களாம். திரும்பவும் ஜபிச்சு அவங்களுடைய மந்திர உச்சாதனம் எல்லாம் சொல்லி அந்த இடத்த அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆக்குனதுல காலையில் அபிஷேகம் பண்ணி வரக்கூடிய நீர் வரும்போது நம்ம அழகாக நம்மளும் கிளீன் பண்ணி கையால் அரைக்கப்பட்ட சந்தனத்தை பூசிட்டு 33 எண்ணிக்கையில் குங்குமத்தை வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் ஊதுவத்தி ஆராதனை காமிச்சிட்டு 2 நெய் தீபம் 2 சைடில் ஏற்றி வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக 3லேருந்து 5 நட்சத்திரம் நீங்கள் வந்து உங்களோட லக்ன நட்சத்திரத்துக்கும் செய்யலாம், உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கும் செய்யலாம். நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வரலன்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் கமெண்ட்ஸ் போடுங்க.